بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் நிறைந்தவர்களுக்கு மத்தியில் ஓரிரை கொள்கையை மட்டுமே பின்பற்ற வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை மட்டுமே, அவர்கள் காட்டித் தந்த அவர்கள் சொன்ன அறிவுரைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கொள்கை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களை விடவும் மிக உயர்ந்ததாக சிறந்ததாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையே அமைத்திருக்கிறார். அத்துடன் இவ்வுலகத்தில் தோன்றிய எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தலைவர்களை விடவும் சிறப்புக்குரியவர்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்திருப்பதை அவர்களுடைய சொல், செயல், அவர்களுடைய அறிவுரைகள், அவருடைய நடத்தைகள் இவைகளின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய, உலகத்திலேயே மிக சிறந்த தலைவராக திகழக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய, நம்முடைய மூக்கில் விரல் வைத்து அதிசயத்தக்க வைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக உயர்ந்த நடத்தையாக இருக்கக்கூடிய செயல்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அவன் காட்டிய அந்த அறிவுரைகளை, அவன் எடுத்துரைத்த அந்த சட்டங்களை எந்த நேரத்திலும் அவர்கள் மறைத்ததும் இல்லை, அதை மறைப்பதற்கு முயற்சித்ததும் இல்லை. மனிதனாக இருக்கக்கூடியவன் தன்னை பற்றி பெரிதாக பேசுவதை, தன்னை பற்றி அடுத்தவர்கள் புகழ்வதை, அடுத்தவர்கள் தன்னை பற்றி அடுத்தவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வதை மிகவும் விரும்புகிறார். அடுத்தவர்கள் தன்னை பற்றி புகழ்ச்சியோடு பேசும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அப்படி உயர்வாக பேசுபவனுக்கு நிறைய நன்கொடைகளை, நிறைய பொருள்களை வாரி வழங்குகிறார். அதனால்தான் நீங்கள் வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம், மன்னர்களை மகிழ்விப்பதற்கு என்று புலவர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். அந்த புலவர்களுடைய வேலை என்ன? பொய்களை நிறைய சொல்லி மன்னனை உலகளாவிய அளவிற்கு புகழ்ந்து அவனிடத்தில் இருந்து எதையாவது பொருள்களை கறப்பதை நாம் என்று பார்க்கிறோம். அப்படி புகழ்ந்து பேசுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தன்னிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு, ஒரு சிறிய தவறை ஒருவன் சுட்டிக்காட்டினால் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த தவறை சொல்பவன் மீது பாய்கிறான், கோபப்படுகிறான். நீங்களும் பார்க்கலாம், சாதாரண அங்க பெரிய மன்னர் அளவுக்கு போக வேண்டியதில்லை, ஒரு சாதாரண ஒரு வட்டத்துக்கு செயலாளராக இருப்பவன் அல்லது ஒரு கவுன்சிலராக இருப்பவன், அவன்கிட்ட கூட போய் அவன் செய்யக்கூடிய தவறுகளை கொஞ்சம் கடுமையாக கேட்டு பார்த்தீர்களே, ஆனால் மிக கடும் கோபப்படுவனாக, அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக இன்று நிறைய பேர்களை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்களாக, திருமறை குர்ஆனின் மூலமாக புகழப்பட்டவர்களாக, இந்த உலகத்தினுடைய அருள்கொடைகளாக என்றெல்லாம் புகழப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னடக்கத்தோடு
நடந்தவர்களாக, அடுத்தவர்களுடைய புகழ்களுக்கு மயங்காதவர்களாக, தன்னிடத்தில் தவறு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக, தன்னுடைய தவறை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதை திருத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடந்திருப்பதை ஏராளமான சம்பவங்களின் மூலம் நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது சஹீஹ் புகாரியில் 6463வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவுரை. அது ஒன்று குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த பள்ளியாசலின் பக்கம் விரைந்து விரைந்து வேகமாக ஓடி வருபவர்களுக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது சொல்லுகிறார்கள், நஜ்ஜிய அஹதம் மின்கும் அமலுஹு, உங்களில் எவரையும் அவருடைய அமல் காப்பாற்றி விடாது. நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மறுமை நாளில் இறைவனுடைய தண்டனையை விட்டு உங்களை என்ன செய்து விடாது, காப்பாற்றி விடாது. நம்ம என்ன செய்கிறோம், நிறைய அமல்கள் செய்கிறோம், நிறைய சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நீங்க நினைக்கிறீர்களே, அந்த அமல்கள் உங்களை என்ன செய்யாது, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நமக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியும், என்ன அமல்கள் சேர்க்காமல் வேற எது போய் சேர்க்க போகிறது? எந்த கருத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள்? நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கும் உரிய அளவில் நாம் செய்யவில்லை என்பது அதனுடைய பொருள். நம்ம எவ்வளவுதான் நம்ம வாழ்நாளில் இருந்து இறக்கின்ற வரையிலையும் கொஞ்சம் கூட விடுபடாமல் நாம் அமல் செய்தாலும் அதுல கூட நமக்கு தவறு வந்துவிடும். அதுல விட நாம் குறை வைத்து விடுவோம். எனவே நாம் கூட நிறைய அமல் செய்திருக்கிறோம். அந்த அமல் நம்ம அப்படியே தைரியமாக காலர் தூக்கி வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு விடுன்னு கேட்க முடியாது. ஆனா இறைவன் செய்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளுக்கும் அவன் வழங்கியிருக்கக்கூடிய அவ்வளவு கருணைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் சிறு அளவு கூட இருக்காது. அப்ப எப்படி இறைவனுடைய கருணை பார்வை நமக்கு கண்டிப்பாக வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இறைவனாக பார்த்து சரி ஏதோ செய்திருக்கிற இப்போ சொர்க்கத்துக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நமக்கு இருந்தால் மட்டும்தான் அமல்களோடு சேர்த்து சொர்க்கத்திற்கு போக முடியும். இல்லை என்றால் நாங்கள் செய்திருக்கிறோம் மிகப்பெரிய அமல்கள் என்று நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று மிதப்பில் இருந்து விடாதீர்கள். நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அமல்கள் எல்லாம் உங்களை சொர்க்கத்துக்கு சேர்க்கும் அளவிற்கு கிடையாது. அப்ப கேட்கிறார்கள் நபி தோழர்கள், அவரிடத்தில் கேட்கிறார்கள், காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீங்களுமா என்று கேட்கிறார்கள். நாங்க தான் ஏதோ அமல்களை செய்யல, நீங்கள் செய்திருக்கிறீர்களே, கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நின்று என்ன செய்திருக்கிறார்கள், வழங்கி இருக்கிறார்கள். அப்ப கால்கள் வீங்கும் அளவுக்கு கஷ்டப்பட்டு தொழுதிருக்கிறார்கள். இரவு தொழுகையை ரமலான் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலேயும் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள்ல அவர்களை போன்று நிகரா யாரும் செய்ய முடியாது. அவங்க கடைசி காலகட்டத்தில் கூட நோய் அதிகமாகி அவர்கள் மயக்கப்பட்டு விழுந்ததற்கு பிறகு கூட எழுந்து எங்கே போகிறாங்கன்னா பள்ளியாசலுக்கு தான். அந்த பள்ளியாசலில் வந்து தொழ வேண்டும் என்று தான் என்ன செய்தார்கள், ஆசைப்பட்டார்கள். அந்த அளவிற்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ரொம்ப அதிகமாக ஆர்வம் காட்டியவர்கள். அப்போ அவர்கள்ட்ட இவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்த நீங்களுமா என்று கேட்கும் பொழுது நம்மள என்னையே போகாமல் அல்லாஹ் விட்டு விடுவானா, நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் அப்படின்னு பெருமை பீற்றிக் கொள்வோம். நம்ம பெரிய இது மாதிரி நம்ம இப்படி நடந்திருந்தால் நம்மளை அனுப்ப வேண்டாம், வேற யாரும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறார் என்று நாம் பேசியிருப்போம் அல்லது நாம் எண்ணியிருப்போம். இன்றைய நடைமுறையில் பார்த்தீர்களேயானால் ஒரு சின்ன ஒரு துரும்பை கூட அவனால் அசைக்க முடியாது. கேட்டால் நம்மளை கேட்டுதான் அரசே நடக்குதுன்னு சொல்லுவான். கலெக்டர்கிட்ட என்ன வேணும், அரசியல் வச்சுக்காரன் கூட என் மூலமா தான் கலெக்டர்கிட்ட அணுகிறான்னு பேசுவான். இப்படி பந்தா பண்ணுவதில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு வரலாற்றில் ஒரு சம்பவம் சொல்வார்கள். அமெரிக்காவில் ஒரு கர்னலாக பதவி ஏற்க வந்திருக்கிறார் ஒரு ராணுவ அதிகாரி. அவர் பெரிய பந்தா பேர் வழி. அவர் பந்தா பேர் வந்த உடனே அவர் ரூம் இருக்குது, ரூம் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே வெளியிலேருந்து ஒரு ஆள் கதவை தட்டுறாரு. கதவை தட்டிய உடனேயே அவர் தான் பெரிய அதிகாரி, பெரிய போஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அவன் வர்றதை அவரை பார்க்காத மாதிரி ஃபோனை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஜார்ஜ் புஷா பேசுறீங்க? என்ன சார், எனக்கு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன், எவ்வளோ வேலைகள் எனக்கு இருக்குது, நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தொந்தரவு பண்ணி நிறைய ஃபைல்களை பார்க்க வேண்டி இருக்குது, என்ன உங்கள் வேறதை கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் சொல்லிடுறீங்களா? இவன் சாதாரண அதிகாரி ஒரு ஜார்ஜ் புஷ்கிட்ட பேசுகிறாரான் அவ்வளவு. அப்போ பார்த்தவன் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி இப்படின்னு பேசிட்டு வச்சுட்டு அவரை உள்ளே வந்தா, என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு பந்தாவாக கேட்டாங்க. சார் அப்படி ரொம்ப பவ்யமாக சொன்னா, என்ன நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபோனுக்கு ஒரு உங்களுக்கு விரும்பிய நம்பர் எதுன்னு கேட்டுட்டு பிறகு லைன் கொடுக்க வேண்டும் என்று எங்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த லைன் கொடுக்கறதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த மூதையில் அந்த ஃபோன் லைன் கூட இல்லை, காற்று பந்தா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எப்படி பூதகரமாக காட்டி தான் தான் உலகத்திலேயே பெரிய மாதிரி. இன்று எல்லாருமே தான் செய்வது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட தாம் பேர் வரணும்னு பந்தாவா தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நிறைய பேர்கள். அதில் அரசியல் கட்சிக்காரர்களை கேட்க வேண்டியதே இல்லை. உலகம் முழுவதும் என்ன 1 லட்சம் ரூபாய் செலவழிப்பான், யாருக்கு ஒரு நன்கொடை பொற்கொழியை கொடுப்பேன்னு சொல்லுவான், 10 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணி வச்சிருப்பான். இப்போ கூட நீங்க பாத்தீங்க யார் அந்த TM சவுந்தரராஜனுக்கு என்னமோ பாராட்டி விழா, அந்த அவன் போட்டாவே எங்க இருக்குன்னு தெரியல. பார்த்தா இங்கே அவரே அஞ்சா நெஞ்சரேன்னு போட்டு வச்சு வளைச்சு வச்சு இருக்கான். எவனுக்கு அவன் கொடுக்குறானோ அவன் போட்டா எங்கேயாவது தெரியுதான்னு நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு. அவனுக்கு கொடுக்கறது 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பான், இங்கே 50 கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிருவான், இங்கேருந்து போட்டு வச்சிருக்கிறான். வந்த பெருமை தன்னை பெருசா பேசணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள் தன்னை பெருசா பார்க்கணும். அவனை அவமதித்து ஒரு சொல் விட்டால் என்ன செய்து விடுகிறான், உடனே அடிக்கிறான், உதைக்கிறான், கிழிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லுவார். அவருடைய தன்னடக்கத்தை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அழகான ஒரு வாசகம், வலா அன, நானும் தான் இதே நிலையில் இருக்கிறேன். இல்லா யதகம்மதனி அல்லாஹு, அல்லாஹு தஆலா என்னை போற்றி கொள்ளாவிட்டால் பி ரஹ்மத்தின், அவருடைய ரஹமத்தை கொண்டு, இன்னொரு அபி மஃபிரத்தின், அவருடைய மன்னிப்பை கொண்டும் என்னை போற்றி கொள்ளாவிட்டால் நானும் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனா அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், சொர்க்கத்திற்கு போகும் பொழுது முதல் நபராக கதவை தட்டி போறவரே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான். அவ்வளவு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறான். அங்க கேட்கும் பொழுது அல்லாஹ் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்க முடியுமா? அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மறுமையில போய் நின்று உன்னை விட மாட்டேன், ஒரு கடைசி நிலையில இருக்க ஒரு அப்துல்லாவை கூட்டிட்டு போய் கடை வீதியில் அவர் தான் ஃபர்ஸ்ட் போவோன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னா ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்ட முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது. இறைவனுடைய அந்தஸ்துக்கு முன்னால் யாரும் ஆயுதம் பண்ண முடியாது. அல்லாஹு தஆலா என்ன நினைக்கிறானோ அதான் நடக்க போகிறது. அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டாலும் அதை அவன் மாற்றி விடுவான் என்று சொன்னால் அதை கேள்வி ஏற்பதற்கு இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. அதை அழகாக தன்னடக்கத்தோடு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்தின் மூலமாக, மன்னிப்பின் மூலமாக என்னை போற்றி கொள்ளாவிட்டால் நானும் கூட அதே நிலைதான். பாருங்க எவ்வளவு தன்னடக்கம் இருக்குது என்பதை பாருங்கள். இதுல ஒவ்வொருவரும் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொஞ்சம் நிறைய சிந்திக்க வேண்டும். நம்ம எத்தனையோ பொறுப்புகள்ல வர்ற, மாவட்ட பொறுப்புல, கிளை பொறுப்புகள்ல, மாநில பொறுப்புகள்ல அப்படி வருகின்ற பொழுது தன்னை உலகத்திலேயே பெரிய உயர்ந்தவனாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். தன்னை பற்றி யாராவது ஒரு கேள்வியை கேட்டு விட்டோம்னா கோபப்படுகிறோம். தான் உலகத்திலே சிறந்தவனை போன்று நாம் நடக்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாருங்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள். நானும் சாதாரண ஆள் தான், நானும் உங்களை போன்றவன் தான். இறைவனுடைய அருள் யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர என்னால் கூட போக முடியாது என்று அவ்வளவு தன்னிறைவு, தன்னடக்கத்தோடு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்று நீங்கள் பாருங்கள், செய்யக்கூடிய தவறை கூட ஒத்துக்கொள்ளாதவர்களாக நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புகழுக்காக அடிமையானதுனால தான் இந்த சமச்சீர் கல்வி ஒரு நல்ல திட்டம். எல்லா மக்களும், சரி பறையனா இருக்கட்டும், பாப்பனா இருக்கட்டும், அத்தனை பேரும் சமமான கல்வி அவனுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா இங்கே ஸ்கூலுடைய படிப்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இதுக்கு மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஸ்டேட் போர்டுன்னு இருக்கு, சிபிஎஸ்இன்னு இருக்குது, இப்படி நிறைய ஆங்கிலேயர் இந்திய படிப்புன்னு எக்கச்சக்கமான படிப்பு வச்சிருக்கான். அவன் ஒவ்வொரு தரம், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்குவான். ஒரு காலேஜில் இந்த காலேஜில் நீ படிச்ச சில மட்டமானதுன்னு வச்சிருக்கான், ரொம்ப உயர்வானதுன்னு வச்சிருக்கிறான். எதுக்குன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாடங்கள் வித்தியாசமா வச்சிருக்கிறான். இங்கிலீஷ் மீடியத்தில் கூட மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டு ஸ்டேட் போர்டு தமிழ்நாடுடைய ஸ்டேட் போர்டில் போனோம்னு சொன்னா அது மட்டம். அதுல படிச்சவன ஒரு கீழ்நிலையை தான் பார்க்குறான். ஏன்னா இவனுடைய பாடத்திட்டம் வேறு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம் வேறு. அதனால என்ன செஞ்சாங்க, ஒரு நல்ல ஒரு நிலையில எல்லாத்துக்கும் ஒரே விதமான கல்வி கொடுத்துருவோம், எல்லாத்துக்கும் ஒரே புக்கு 1லேருந்து 6 வரை போன வருஷம் அமல்படுத்தியாச்சு. அடுத்து 6லேருந்து 10 வரை அமல்படுத்தலாம் என்று சொன்னால் ஆட்சி மாறிடுச்சு. 200 கோடி ரூபாய்க்கு புத்தகம் அச்சிடப்பட்டுச்சு.
இந்த புத்தகத்தை அச்சிடப்பட்டவன் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க வேண்டியான கலைஞர் படத்தை போட்டு அவர் என்ன செஞ்சார் கிழிச்சாருன்னு எழுதி வச்சிருக்கலாம். அதனால இவன் கிழிக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க அடுத்த வாரம் எங்க பார்த்தாலும் சூரியன் படம் போட்டு இங்க எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு எல்லாம் இவர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆட்சிக்காரன் தான் தன்னை பத்தி பெருசா ஒரு கிலோ அரிசியை கொடுத்தாலும் அவன் போட்டோவை போட்டு தான் கொடுக்கறது. இந்த காப்பீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தேன். என்ன கலைஞர் காப்பீட்டு திட்டம், நீ அரசு காப்பீட்டு திட்டம் சொல்லு, அல்லது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் சொல்லு. கலைஞர்னா அவன் பேர் வந்துச்சுன்னா இவன் விடுவானா? ஜெயலலிதா காப்பீட்டு திட்டம்டா அடுத்த இவன் ஆட்சிக்கு வந்தாண்டா ஓகே ரொம்ப அற்புதமான திட்டம்னு ஒத்துக்குருவானா? ஒருத்தனும் அவன் இந்த காரணத்தை கொண்டு போய் தான் அங்க வச்சுட்டு என்ன செய்ய, இது சரியில்லை, பாடத்திட்டம் சரியில்லை. அவனுடைய நோக்கம் பாடத்திட்டம் இவன் கொண்டு வந்ததை நம்ம எப்படி அங்கீகரிக்கிறது? என்னமோ சமச்சீர் புத்தகத்துல என்ன இல்லையா, தரமான இது இல்லை. இங்க பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரையே காணோம். தரத்தை பத்தி இந்த அரசு என்ன, நீ முதல்ல பள்ளிக்கூடத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒழுங்கான டீச்சர் போட்டியா? பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கான கட்டடத்தை கட்டி கொடுத்தியா? நிறைய இது புதுசு திடீர்னு என்ன செய்ய, மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கிறோம் அதை செய்யறேன்னு கேட்டா அங்க மத்திய அரசுல இருந்து ஆய்வு செஞ்சு பார்க்கறான், ஒரு மண்ணுமே கிடையாது, வெறும் கட்டடம் தான் இருக்குது, ஒரு 2 டேபிள் இல்லை, உனக்கு அது இதே கிடையாது, அங்கீகாரமே கிடையாது, தள்ளி விட்டு போயிடலாம். இவனுடைய எல்லாருடைய நோக்கத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தனும் தன்னை பற்றி புகழ பேச வேண்டும் அப்படிதான் ஆசைப்படுகிறார். தான் தான் உயர்ந்தவன் என்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால இப்படி போனா உடனே சட்ட திருத்தம் கொண்டு வந்தா உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சிச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போனா திரும்ப உயர் நீதிமன்றத்துக்கு போன்னு சொன்னா திரும்ப உயர் நீதிமன்றம் கூடாதுன்னா திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போறான். இப்படியே போட்டு 200 கோடி ரூபாய் நம்மளுடைய வரிப்பணம் பூரா நாசமா போச்சு. என்ன காரணம்? தான் பெருசுன்னாங்க, தான் செய்ய இருக்கக்கூடிய அதுலயே அவருடைய தமிழக அரசினுடைய வக்கீலே அங்க சொல்லிட்டான், ஒழுங்கான அறிவுரை சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு ஆடிச்சு. ஆனாலும் ஏத்துக்கல, குப்புற கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு படலன்னு இன்னும் என்ன செஞ்சிருக்கிறார், இன்னும் காலத்தை நீட்டிக்கொண்டே போகிறார். ஒரு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் கூட நன்மையை நன்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய அரசியல்வாதியில் எவனுக்கும் கிடையாது. இந்த ஆட்சிக்கு பிறகு இவன் ஒரு நல்ல இதை கொண்டு வந்தான் என்றால் அடுத்த ஆட்சிக்காரன் அதை குறை சொல்வான், நல்லதாக இருந்தால் ஏன் அவன் கொண்டு வந்தான் என்பதற்காக. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை ஒத்துக்கொள்வதும் தன்னை பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை யாரிடத்திலும் இல்லை. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தானாக முன் வந்து நானும் ஒரு சாதாரண மனிதர்களில் உள்ளவர்தான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது ஒண்ணல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதுல சஹீஹுல் புகாரியில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர்ஸ்தான் பக்கம் நடந்து போகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 7153வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே போகின்ற பொழுது ஒரு பெண்மணி என்ன செய்து கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹுவை நீ அஞ்சிக்கொள், பொறுமையாக இருந்து கொள். அவங்க சொன்ன அறிவுரை ஒரு அழகான அறிவுரை. நீ இங்க வந்துட்டு ஒப்பாரிச்சு அழுகாத, அல்லாஹத்தால அப்படித்தான் எடுத்துக்கிறான், கொஞ்சம் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு நீ பொறுமையாக இருந்து கொள். அப்ப அந்த பெண்மணி பார்த்து, இலைக்க அன்னி, என்னோட தூரமா போ, என்ன இன்னக்க ஹுலூன் மின் முசீபத்தி, எனக்கு ஏற்பட்ட ஒரு கவலை ஒரு துன்பம் உனக்கு ஏற்படல, அதனால இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, போ அங்கிட்டு ஒரு அறிவுரை சொல்ல வந்துட்டான், அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஏளனமாக அந்த பெண்மணி பேசுகிறார்கள். இப்படி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தலைவரை பார்த்து அல்லது ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிட முடியுமா? ஒரு கருப்பு கொடியை காட்ட முடியுமா? இந்த இப்போ பாருங்க, ஒரு அரசாங்கம் மத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு, கலவர தடுப்பு சட்டம் என்று மத்திய அரசு கொண்டு வர போகிறது. அதை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது என்று ஜெயலலிதா ரொம்ப கடுமையா பேசினான். ஏன்னா உயர் ஜாதி வகுப்புகள் இந்த கலவரத்தை தூண்டவங்களுக்கெல்லாம் கிடுக்கி பிடிக்கி போடுற மாதிரி சில சட்டங்கள் அதுல இருக்குது. உடனே அங்க இருக்கக்கூடிய மேல் ஜாதியினர் தூண்டுதலின் காரணத்தினா இது உடனே நிற்கக்கூடாதுன்னு கடுமையா சத்தம் போட்டாங்க. நம்ம என்ன செஞ்சோம், ஒரு சிறிய அளவில் நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். இந்த கலவர தடுப்பு சட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஜெயலலிதாவை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு என்ன செய்யல, ஒரு பல ஊர்களில் அச்சிடுவதற்கு அனுமதி கொடுக்கல, போய் அங்க பிரஸ்காரனை மிரட்டுறது. அச்சிட்டு வெளியே ஒட்டியவர்கள் கடையநல்லூர்ல கைது பண்ணி இருக்கலாம். ஜெயலலிதாவை வன்மையாக கண்டிக்கிறோம் சொன்னதுக்கு பொறுக்க முடியல. என்னைய நீ மத்திய அரசை கண்டிக்கலாம், அது தப்பு இல்லையா? ஒரு மத்திய உன்னை விட எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு அரசு அது,
ஒரு மத்திய அரசு கொண்டு வருகிறது ஒரு சட்டத்தை, அது கூடாது என்று நீ பேசலாம். ஆனால் நம்ம சொன்னோம்னா குதிக்குது அவங்களுக்கு. அப்ப பாருங்க, அடுத்தவன் செய்கின்ற போது தப்பு என்பது ஒன்று, நீ செய்யக்கூடிய தப்பு என்பதை ஒரு ஜனநாயக ரீதியில நம்ம போய் சுட்டி காட்டினோம் என்று சொன்னால், போலீஸ்காரரை வைத்து என்ன செய்கிறார், ஏவி அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, நான் பெயிலபிள், என்ன பெயில்ல வர முடியாத, ஜாமீனில் வர முடியாத செக்ஷன்ல போட்டு வைக்கிறான். இதற்கெல்லாம் நம்ம அஞ்ச போவதில்லை. இப்படி இந்த மாதிரி இதனுடைய தொடக்கம் தான் இவருடைய அழிவினுடைய ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது எடுத்தவனே ரொம்ப வேகமா போய் உளுந்து நாசமா போனது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டிகிட்டே வர்றாங்க. வண்டியை எடுத்தவனே வேகமா போனா உளுந்து மோதிடுறோம். நம்ம லைட்டா வேகமா போய் மோதுவோம்னு நினைக்க, எப்படி இருந்தாலும் வேகம் கூடும் பொழுது மோதி சாகத்தான் வேண்டும் என்பதை அவங்களுக்கு புரிவதில்லை. ஆனால் இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தன்னை பற்றி குறை சொல்லிவிட்டால் ரொம்ப கடும் கோபம் வருகிறது. எவனெல்லாம் பிரச்சனைக்குரியவனா இருக்கிறான், அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தான் அந்த ஜாபர் சேட்டு, அந்த உளவுத்துறை தலைவர், பாவம் என்ன பாவம் செஞ்சாரா இருந்தாலும் தெரியல, என்ன கொண்டு போய் போட்டா இது மண்டபம் அகதி முகாம்ல, அங்க ரூம்பே கிடையாது தங்குறதுக்கு ஒழுங்கான. அவன் ஏடிஜிபியில உள்ள அளவுக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட், அது டிஜிபி போஸ்ட் அடுத்தாப்புல வரப்போகுது. அந்த நிலையில உள்ளவன இவனை நீ என்ன கருணாநிதி ஆளா, அவனுக்கு தான் நீ உளவுத்துறையில் ஆளா இருந்தியா, கொடுத்தியா, போடா அங்கன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் நிலத்தை சொன்னா வளர்ந்தான் போனா, அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். இதனுடைய இது என்ன, அவனுக்கு செஞ்சியா உடனே பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியா, யாரப்பா வடிவேலு வா விடியா நீனு வா, அவனை வச்சுட்டு இன்னொருத்தன்ட்டு 10 வருஷமா இது இல்லாத ஒவ்வொரு பழைய ஃபைல பூரா தூசியை தட்டி தட்டி எனக்கு எதிராக நீ பிரச்சாரம் பண்ண, கொஞ்ச நேரம் உள்ள களியை இழுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து ஒவ்வொரு ஆளையும் பழி வாங்கும் படக்கூடிய இது இந்த ஆட்சிக்குன்னு இல்லை, எல்லா ஆட்சிக்கும் தான். இவ போய் முடிஞ்ச உடனே அவன் அடுத்த வருவாங்க, அவன் வந்த உடனே அடுத்து இவன் எவன்லாம் போலீஸ்காரன் நமக்கு எதிராக இருந்தான், ஸ்டாலினை பிடிச்சவன் யாரு, என்ன வேன்ல ஏத்தினவன் யாரு, என்ன அங்க போய் சொல்லி கொடுத்தவன் யாரு, எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் என்ன செய்ய, திரும்ப மண்டபத்தில் போடு அல்லது தலைமன்னாரில் போடு அல்லது வேற ஏதாவது ஒரு ஊர்ல போடுன்னு மாத்து தான் போறான். அப்போ ஒரு சின்ன ஒரு தவறை கூட பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து, அந்த அல்லாஹ்வின் தூதர் என்ன பெருசா அந்த பெண்மணி சொன்ன என்னமா அப்படின்னு கத்தவா செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள் பொறுமையாக இருந்த 2 வார்த்தையை வேற என்ன சொன்னாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டான். அப்ப அங்க பக்கத்தில் உள்ளவர்கள் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ்வின் தூதர் உனக்கு தெரியாதா, அவங்கள்ட்ட போய் நீ இப்படி சொல்லிட்டேன்னோன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அல்லாஹ்வின் தூதர் என்று. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மாதிரி பந்தா கிடையாது, பெரிய ஜிப்பா போட்டு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு 10 பேர் 20 பேர்னு வரல, சாதாரணமா வந்தனால அவர்களை பற்றி யாருக்கும் தெரியல. உடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள், போகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு. வஜாஅத் இலா பாபிஹி ஃபலம் தஜித் அலைஹி பவாபன், வீட்டுல வாசல்ல யாருமே இல்லை, காவல்காரர். இங்க போனோம்னா உள்ள போக முடியுமா, பாய்ஸ் கார்டனுக்குள்ள 1000 மடங்கு என்ன செய்யும் சோதனைக்கு பிறகு உள்ளே போக முடியும். அங்க ரசூலுல்லாஹ்க்கு எந்த காவல்காரரும் யாருமே இல்லை. அப்ப சொல்லுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் வல்லாஹி மா ரஃப்துக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு தெரியாது, நான் தெரியாம நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் என்ன செய்யல, கோவப்படவில்லை. உனக்கு அவ்வளவு திமுறா, அவ்வளவு நீ பேசுவியோ, நான் ஒரு ஆம்பளை, என்னை ஒரு ஆண்பளையை பார்த்துட்டு இப்படி சொல்ற நீ அப்படின்னு ஒரு கோவப்பட்டு ஏதாவது சொல்லி இருக்கலாம். இங்க இறங்கின உடனே நம்மளும் திட்டின உடனே நம்ம இடத்துல வந்த உடனே 4 திட்டு தான் சரி சரி வான்னு சொல்லுவோம் நம்ம. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் இன்னம சபர் இந்த சதமத்தில் ஊலா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்களோ அதுலதான் கவனமா இருந்தாங்க. நான் இந்த மக்களை சீர்திருத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு தான் நான் என்ன செஞ்சேன் வந்தேன், எனவே நான் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அங்கு அழகா சொல்கிறார்கள். பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் மேற்கொள்வதுதான். மணி ஒரு 6 மாசம் ஒரு 6 வருஷம் கழிச்சு என் புள்ள இறந்துட்டான், நான் பாருங்க ரொம்ப பொறுமையா இருக்கேன், இது பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாம் தானாவே மறந்துடுவாது, எல்லாம் இயற்கையா வைத்திருக்கிறான். கொஞ்ச நாள் ஆனா நம்மளுடைய இதெல்லாம் மறைஞ்சிடும். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இறந்து போனார், இப்போ உட்காந்துட்டு ஒரே ஒப்பார வச்சு யாரா அழுகுறோமா, அது கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்போ தானா மறந்துடும். எப்போ பொறுமையா இருக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ வரம்பு மீறி போயிடக்கூடாது, அப்போ நீ பொறுமையா இருக்கணும். அதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட இருந்த இந்த மாதிரி ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் யார்ட்டையாவது நீங்கள் பார்த்திட முடியுமா, யார்ட்டையாவது கண்டிட முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் இதே மாதிரி தான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தலைவர்கள் பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய சிறிய பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்பு வரையிலையும் சரி, அவன் திட்டா ஒரே சண்டைகள் பிரச்சனைகள் எவ்வளவு வருது. தலைவராக வந்துட்டா, செயலாளராக வந்துட்டா, ஒரு பொறுப்புல வந்துட்டாருன்னா அவருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தகுதி என்னன்னா பொறுமை, சபுர் நிறைய இருக்கணும்.
எல்லாரும் திட்டுவான், ஒரு வேலை செய்யாதவங்க கூட திட்டுவான். வந்துட்டு என்ன அதை செஞ்சா இதை செஞ்சா ஒரு 10 பைசா செலவழிக்க மாட்டான். என்ன நோம்பு கஞ்சிக்கு சரியா ஏற்பாடு பண்ணல, பேரிச்சம்பழத்தை இன்னைக்கு இல்லை, என்ன ஒழுங்கா கொடுக்குறது இல்லையா, போற இல்லையா, நீ எவ்வளவுப்பா கொடுத்த, அதெல்லாம் அப்படிங்குவான். ₹1 அவன் செலவழிச்சிருக்க மாட்டான். ஏன்னா 10,000 ரூபாய் கொடுத்துருப்பான், அவன் அமைதியா வந்துட்டு போயிடுவான். ஆனா ₹1 கொடுக்காதவன் அது என்ன சரியில்லை இது சரியில்லைன்னு 1000 கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு கோவப்பட்டுறக்கூடாது. நம்ம அதுக்கு அவங்க பொறுமையா தான் இருக்கு. நம்ம பொறுப்பில் வந்து விட்டால் அதுக்கு பொறுமை வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட பெரிய ஆள் யார் வேணும்? என்னைய போட்டு திட்டான், நான் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கேன், எல்லாரும் முன்னாடி திட்டான், பேசிட்டான் அப்படின்னு நம்ம கொதித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்துக்கிறோங்க. இவ்வளவு பெரிய தலைவர், என்ன எவ்வளவு சிறப்புக்குரியவர், இவரை விட உலகத்தில் சிறந்தவரை நம்ம பார்க்க முடியும். அவரை அந்த ஒரு பொம்பளை வந்து காரி துப்புற அளவுக்கு பேசுறா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையா இருக்கலையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பெண்மனுடைய டென்ஷனுடைய நேரத்தில் இப்படித்தான் பேசுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு கோவப்பட்டு கூடாது. அந்த பெண்ணுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அதில் எப்படி பொறுமையாக இருந்து அவர்கள் போய்விட்டார்களோ அதே மாதிரி சிலர்களுடைய கோபங்கள் இந்த நம்முடைய கொள்கையை நம்முடைய செயல்பாடுகளை பாதிக்கிற மாதிரி வரும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிறோங்க. இவ்வளவு பெரியவங்க அவங்க கோவப்படலை, நம்முடைய பதவியும் பொறுப்பும் எம்மாத்திரம் என்று எண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய பணிகள் சீராக என்ன செய்து கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட படிக்கக்கூடிய பாடம். அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு திருமறை குர்ஆனுடைய வசனம் ரொம்ப அழகாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த காலத்தில் இருந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தான் அவனும் கேட்கிறான். சூரத்துல் இஸ்ராவினுடைய 90வது அத்தியாயத்தில் இருந்து 94வது வசனம் வரையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பற்றி அவர்கள்ட்ட இறை தூதருங்கிற ஒன்ன பெரிய பெரிய சக்திகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு போறான். இன்று இருக்கக்கூடிய எந்த சாமியாரும் தன் அற்புதத்தை செய்து காட்டாமல் தன்னை சாமியார்னு சொன்னதே கிடையாது. நித்யானந்தா சாமியாரா இருக்கட்டும் அல்லது பரமானந்தா சாமியாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க சாமியார் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்கத்தை எடுத்தேன், ஏன்னா நோயை போக்குனேன், வைத்த வலியை போக்குனேன், எதையாவது என்ன காத்துல பறக்க வச்சாண்டு எதையாவது ஒரு அற்புதம் செஞ்சேன்னு தான் சொல்லிட்டே இருப்பான். அதை வைத்துத்தான் தான் கடவுளுடைய அவதாரம் என்று பேசிக்கிட்டு இருப்பான். அதை வச்சுதான் நான் மக்களை சீர்திருத்தக்கூடியவன்னு சொல்லுவான். எவனாவது எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாதுங்க, நான் சாமியாரா இருக்கிறேனே தவிர எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, நல்ல விஷயம் வந்து மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு சாமியாரை நீங்க பார்க்க முடியாது. அவனுடைய மூல அஸ்திரமே என்னன்னா அற்புதம் தான். இதுதான் மக்கள் மயங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு திருநீரை கொடுத்து எதையாவது கொடுத்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்றவர்களை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்டையும் அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் அவங்களால செஞ்சு முடிஞ்சுன்னு சொன்னா, நான் இங்க என்ன செய்யறேன், இஸ்லாத்துக்கே வந்துடுறோம், அற்புதத்தை செஞ்சு காட்டு, என்ன உன் கையில எல்லா அற்புதமும் இருக்கணும், என்ன வேணாலும் நீ செய்து காட்டு, செஞ்சு காட்டி என்ன உடனே நான் இஸ்லாத்துக்கு வர தயார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆலு லன் நுமினு லக ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்லி யம்புவா, நாம் உண்மை நாம் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் எப்பொழுது வரை இந்த பூமியில் ஒரு நீரூற்றை நீ என்ன செய்ய வேண்டும், ஓடி வைக்க வேண்டும், அல்லது அவு தக்கூனு லக ஜன்னத்தும் மின் நகீலின் வ இனபின், உனக்கு ஒரு பேரித்தம் ஒரு தோட்டம் அல்லது ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கணும், ஃபஜ்ரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அந்த தோட்டத்துக்கு நடுவிலே ஒரு ஆறு என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும், இதையாவது செய்து காட்டு. அவ்வளவு துஸ்கித்த சமா கமா ஜாம்த அலைனா கிசஃபன் அவ் தாத்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, அல்லது நீ நினைக்காம வானம் வந்து இடிஞ்சு விழுவுன்னு சொல்லிய உலகம் அழிகிற நேரத்தில் அந்த மாதிரி வானத்திலிருந்து ஒரு துண்டு என்ன இடிஞ்சு விழுவட்டும், அல்லது அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் என்ன செய், எங்களுக்கு முன்னால் இந்த இருக்கிறான் அல்லாஹ், இந்த இருக்கிற மலக்குமாறு அப்படின்னு கொண்டு வந்து நீ காட்டு. அவ்வளவு ஐயக்குனுலக்க பைத்துமின் ஜுஹுருஃபின், அல்லது தங்கத்திலான ஒரு அற்புதமான ஒரு வீடு உனக்கு திடீர்னு எனக்கு செஞ்சு காட்டு. அவ்வளவு தர்காஃபி சமா, வானத்துக்கு மேலே ஏறிச்சல், வலன் நோமினல் உருக்கீக ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ராஹு, நீ மேலே ஏறினது மட்டும் பத்தாது, போயிட்டு திரும்பி வரும்பொழுது நாங்க படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை நீ கொண்டு வா, இதுல எதையாவது நீ செஞ்சியண்டா உன்னை இறை தூதர் நான் நம்புறோம் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி அவனுடைய கேள்வி அமைகிறது, அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் நிறைய அற்புதங்கள் ஆற்றல்கள் எல்லாம் அவங்கள்ட்ட முழுசா கையில இருக்குது, நீ என்ன செஞ்சு காட்டு அப்படின்னு என்ன செய்யணுமா அவர் செஞ்சு காட்டணும்னு நினைச்சான். இப்படி கேட்கிறார். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள், இன்று இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள், நாங்கள் ஒரு கதை கற்று எங்க ஊர்ல ஒரு அவுலியா இருந்தார், அவருக்கு பெரிய இப்போ இடம்லாம் இருக்குது, அது எப்படி மன்னர் வந்து எழுதி வச்சார்னு ஒரு கதையை சொல்லி இருக்கிறான், மலுங்கு சாஹிப் அவுலியான்னு நினைக்கிறேன் தொண்டில. அங்க வந்து என்ன செஞ்சா ஒரு மன்னருக்கு தீராத வைத்த வலியா,
அந்த தீராத வயிற்று வலி எங்கெங்கேயோ போய் பார்த்தாராம், ஒன்றும் நடக்கலை, வயிற்று வலியாக தான் இருந்திருக்கு. அப்போ சொல்லியிருக்காங்க, யாரும் இங்கே ஒரு பெரிய அவுளியா இருக்காரு, அங்கே போங்க. அப்போ அவர் மனசில் நினைச்சாராம், அதை நினைக்கிறதுலேயே ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விதமாக சிந்திக்க வைக்கிறாங்க. அப்படி சொல்கிறான், நம்மளை ஈர்க்கிற மாதிரி. நான் ஒரு அவுளியா என்று சொன்னால், உண்மையிலேயே சக்தி இருக்கிறது என்று சொன்னால் நான் போகணும். அவர் என்ன செய்யணும்னா, ஒரு இளநியை சீவி எனக்கு தரணும். சீவி தந்த அது உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு, அதிலிருந்து ஒரு கெண்டை மீன் துள்ளி விழ வேண்டும். அப்படி விழுந்துச்சுன்னா அவர் சூப்பரான அவுளியான்னு நான் நம்புறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போனாராம். போன உடனே தென்னை மரத்துக்கு கீழே அந்த அவுளியா இருந்தாராம். வந்த உடனே அவரை பார்த்த உடனே வாங்க இருங்கன்னு சொல்லிட்டு இளநியை ஒரு சீவினாராம். தண்ணீர் பீறிட்டு வர நேரத்தில் அதையில் கெண்டை மீன் துள்ளி விழுந்துருச்சான். உழந்த உடனே அற்புதமான அவுளியாண்டவன தன்னுடைய குறையை சொன்னாரா, உடனே வைத்த வழியை போக்குனாரா, அவருக்கு 7 ஏக்கரை எழுதி வச்சுட்டு போயிட்டார். இப்படி கதை சொல்லி வச்சிருக்கான். அவுளியாக்கு போன உடனே கேட்காமலேயே அவுளியா தன்னுடைய அற்புதத்தை ஆங்காங்க டான்னு காட்டுறாரு. அவருக்கு வந்தது கூட இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லி வரல, இஸ்லாத்துக்காக நிறைய செய்ய போறேன்னு சொல்லி வரல, அவருக்கு சொந்த நோயை போக்குறதுக்கு அவன் தான். ஆனா இங்க கேட்கிறார், என்ன நீ இந்த மாதிரி அற்புதம் உங்க கையில இருக்குன்னு காட்டிட்டீங்கன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோங்கிறான். இது பெரிய அல்லாஹ் செய்ய முடியாத ஒரு அற்புதமா? ஒரு பேரித்தம்பழம் தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம், அந்த இதுல ஒரு தண்ணி செய்ய முடியாதா? அல்லாஹ் நினைச்சா ஒரு டக்குன்னு அப்படின்னு செஞ்சிருவான். அல்லாஹ் சொல்லுகிறான். அதையும் அல்லாஹ்வின் தூதர் தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். குல் சுபஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் மிக தூய்மையானவன், அவனுக்கு தான் இந்த ஆற்றல், கடவுளுக்கு உள்ள ஆற்றல், நினைச்சதெல்லாம் செய்யற ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது. நான் ஒரு தூதராகவும் மனிதராகவும் தவிர வேறு யாராகவும் இல்லையே, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லையே, சொல்லு அப்படின்னு அங்க சொல்லுகிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட போய் இதை சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுவானா? ஒரு சாமியார் சொல்லுவானா, எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அது இறைவன்ட்ட தான் இருக்குது, என்னாலையும் எதுவும் செய்ய முடியாது, நான் அவருடைய செய்தியை மட்டும் தான் எடுத்து சொல்வேன்னு சொல்லுவானா? சின்ன அவுளியாக்கள் பெரும் இதா இருக்கக்கூடிய அவுளியாக்கள் வெறும் அற்புதங்களை நிமிடத்துக்கு நிமிடம் என்ன செய்ய அள்ளிவிடக்கூடிய அவுளியாக்களை தான் நம்ம நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் எது உண்மையோ அவர்களால் எது முடியுமோ அதை முடியும் என்று சொல்லியிருக்கார். இல்ல தனக்கு இலக்கு இவ்வளவு பெரிய தூதருங்கிற ரஹ்மத்துல் ஆலமீன் உலகத்துக்கு அருள் கூட என்று செய்கிற ஒரு சின்ன ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா? கேவலமா நினைக்க மாட்டானா? நினைச்சாலும் பரவாயில்லை, என்னால் முடிந்ததோ அவ்வளவுண்டா அவ்வளவுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தன்னடக்கத்தோடு நம்மளால் எது முடியுமோ அதை முடியும் என்று சொல்ல வேண்டும், எது முடியவில்லையோ அதை முடியாது என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு தன்னடக்கத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியின் பின்னணியிலே சில கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றாங்க. சொர்க்கத்துக்கு அவனுடைய அமல்களின் மூலமாக போக முடியாது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே சஹீஹ் புகாரியில் 6464வது செய்தியில் சொல்லுகிறார்கள், வஅன்ன அஹப்பல் அமால் இலல்லாஹி அதுவ முஹாவின் கல்ல. அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு அமல் எது என்று சொன்னால், கொஞ்சமாக இருந்தாலும் அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் அது எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? தொடர்ந்து நிரந்தரமா செஞ்சுட்டு வரணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இது யாருக்கு? நம்ம ரமலான் மாதத்துல மட்டும் சர்ன்னு பெரும் கூட்டமாக வந்துவிட்டு அதோட ரமலான் மாதத்தோட காணாமல் போகிறவர்களுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். ஒரு அமலை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் சின்னதா இருக்கட்டும், அந்த சின்னதா இருந்தாலும் தொடர்ந்து செய். கடமையான இதை கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கணும். உபரியான வணக்கங்கள், இரவு தொழுகை, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால மற்ற நாளில் தொழுவ வேண்டிய இல்லை. எல்லா நாளும் ரமலான் அல்லாத மாதங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 8+3 தான் தொழுதாங்க. புகாரி உள்ள செய்தியை நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம எதை விட்டுட்டோம்? ரமலான் அல்லாத மாதங்கிறத விட்டுறோம். இந்த மாதத்துல தொழுவதோடு அதோட நம்ம காணாமல் போய் விடுகிறோம். அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் ஏதாவது வந்தால் தொழுவது, இல்லை என்றால் இல்லை. இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? சின்ன விஷயங்களை ஒரு கூட தொடர்ந்து செய்வது இல்லை. இப்போ ஒரு சுபுவுடைய சுண்ணத்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்கன்னா, சுபு சுண்ணத்தை மட்டுமே நீங்க தொழுவத கரெக்டா அதை மட்டும் கரெக்டாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்தது லுஹர், அப்புறம் அசரு, அப்புறம் மகரிபு, அப்புறம் இஷா, இந்த மாதிரி சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக நீங்கள் வைத்தாலும் அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமாவில் இருக்கும், ரொம்ப சிரமமாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் நன்மை நமக்கு இல்லாமல் போய்விடும். இது சிறுவர்களுடைய இது. இந்த ஒரு மாணவர்கள் ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார்கள்,
ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆசிரியர், 3ஆம் உலகப் போர் நடந்தால் என்ன நடக்கும்? வேற என்ன இளவு நடக்கும்? அதையும் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, அதையும் சேர்த்து படிக்கிற தொலைஞ்சு நடக்கணும் அப்படின்னா. 3ஆம் உலகப் போர் நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போவான்னு அவன் சிந்தனை வரல. இவ்வளவையும் சேர்த்து படிக்க வச்சிருவாங்க. இப்பவே மூட்டை மூட்டையா சுமக்க சொல்லிட்டாங்களே, அதையும் சேர்த்து வச்சிருவாங்களே. ஐயா, 3ஆம் உலகப் போர் நடக்கக்கூடாது. அவனுடைய சிந்தனை என்ன பாருங்களேன் எப்படின்னு. இந்த மாதிரி அந்த பெருசு கஷ்டங்கள் தெரிகிறது. இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கஷ்டம் பெருசாக தெரிகிறது. அப்போ நம்ம ரமலான் மாதத்துல இங்கே தொழுகைக்கு நம்ம வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஏமாத்துறான்னு நினைச்சிடாதீங்க. இதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல யாருடைய அமலும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதை மட்டும் அல்லாஹ் அப்படி மெதுவா அப்படி ஒரு படம் காட்டிட்டு டக்குன்னு அதோட காணாம போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதே. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நீ இஹ்லாஸோட வந்தியா, மன தூய்மையோட வந்தியா அப்படிங்கிற அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அமல்கள் செய்கின்ற பொழுது அந்த அமல்களை தொடர்ச்சியா செய்யப்பார். அதை தொடர்ந்து செய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இருந்தாலும் சரி தொடர்ந்து செய்து இருப்பான். ரொம்ப முடியாமல் போகிறது, ரொம்ப வர முடியாமல் போகிறது, அந்த மாதிரி சொல்லி என்றாவது ஒரு நாள் இருந்தால் அது நன்று. ஏதோ ஒரு அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். எப்போதும் இந்த ஜும்மா நாளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜும்மா நாளில் இம்மா மெம்பர்ல ஏறும்போது எத்தனை பேர் இருக்கா? 2 சப்போடு இருக்கிறது இல்லை. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரெக்டா 1:30 மணிக்கு முடிப்பாயா. எப்பன்னா பாபா சர் 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 கிடு 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 கிடுன்னு கூட்டம் வந்து சல்ல நிறைஞ்சிருது. அப்ப என்ன, நம்ம அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி தானே நடக்குது. நமக்கு தெரியாதா? அன்றைய காலத்துல மணியே இல்லாத காலத்துல டயத்துக்கு வந்தாங்களா இல்லையா? நமக்கு டைம் கரெக்டா தெரியுது. இத்தனை மணிக்கு தான் தொழுகை ஆரம்பம், பயான் இத்தனை மணிக்கு ஆரம்பம், இத்தனை மணிக்கு தான் முடியும் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனால் தெரிந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்வதில்லை, அதற்கு முயற்சிகள் செய்வதில்லை. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்க்கு ரொம்ப புரிந்தமா நம்ம கரெக்டா வரணும்னு ஆசைப்படு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த ரமலானுடைய மாதத்துல ஃபஜர் தொழுகைக்கு நம்ம என்ன செய்வோம், சர் நிறைய ஒரு கூட்டம் வந்துருது, அல்ஹம்துலில்லாஹ். அது தப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து தொடர்ச்சியா வரணும். ஃபஜர் தொழுகையிலும் மற்ற தொழுகைகளுக்கும் என்ன செய்யணும், வரக்கூடிய நேரங்கள் பார்க்கணும், மற்ற நாட்களிலேயும் வருவதை பார்க்க வேண்டும். இந்த மன உறுதியை எடுத்துக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துல மட்டும் வந்து காட்டி விட்டு அல்லாஹ்வை ஏமாத்தி விடலாம் நீங்கள் என்ன செய்கிறார்கள், எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது வஸத்திது வகாரிபு, நீங்கள் என்ன செய்யுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக இருக்க, இது சரியான முறைதானா? ரமலான் மண்ணு மட்டும் ஏமாத்தலாமா? மற்ற நாள்ல கரெக்டா நம்ம தொழுவணுமா தொழக்கூடாதா என்பதை எல்லாம் ஏமாற்று பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்துல பாத்தீங்கன்னா கேபிள் டிவி கடன்னு கட் பண்ணிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்பட வேண்டியதான். அது முடிஞ்சவொன்னே சவால் ஒன்று பிறகு திரும்பவும் வந்து சேர்ந்து திரும்பவும் நாடகத்துக்கு உள்ளே நாம போய்விட்டோம் என்று சொன்னால் நம்ம நேர்மை தவறி நடக்குகிறோம். இதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சேர்த்து நமக்கு என்ன சொல்லுகிறார்கள், நீ நேர்மையாக நடந்து கொள், அதே மாதிரி நடுநிலையோடு நடந்து கொள். உன்னை வந்து 24 மணி நேரமும் பள்ளியாசல்லையே வந்து கடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடல. பள்ளியாசல்லையே 24 மணி நேரம் இருக்க வேண்டும், இந்த பணியிலேயே நீ ஈடுபட்டு இருக்கணும், வேற எந்த பணியும் நீ செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எங்கேயும் சொல்லல. நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு நடுநிலையோடு எவ்வளவு மார்க்கத்துக்காக செய்ய வேண்டுமோ அதே மாதிரி செய்யும் மினத் துஜ்லா வகுது வர்ஹு செய்யும் மினத் துஜ்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியிலேயே சொல்லுகிறார்கள், கொஞ்ச நேரமாவது காலை மாலை இரவு நேரங்களில் மார்க்கத்திற்காக நல்ல பணிகளுக்காக நீ செலவிடு. கொஞ்சம் கொஞ்சமாவது மார்க்கத்துக்குன்னு ஏதாவது வாரத்துக்கு ஒரு தடவை வருவேன், அது வருஷத்துக்கு 2 தடவை தான் வருவேன், அது ரமலான் மாதத்துல வருவேன் என்று இல்லாமல் தினமும் கொஞ்சம் நேரமாவது நற்பணிகளுக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல்ல பணிகளுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும். இன்று கூட கேட்டார்கள், என்ன கஞ்சி ஊத்துறதுக்கு ஆளை காணா ஜி, நீங்க தான் போன வருஷம் ஓடுனியா? அவர் இல்லையா, நாங்கள்லாம் இல்லை, இன்னொரு சகோதரன் அவர் ஓடுறாரு. ஒரு நல்ல பணிகள் இருக்கும் பொழுது நம்மளாக இதான் கரசேவை என்பது. அவன் சொன்ன கரசேவை வேறு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கரசேவை என்று சொன்னால் இறை இல்லங்களுக்கு நாம முன் வந்து இந்த பள்ளிகளுக்குள்ள வேலைகளை செய்வது. இந்த பள்ளி ஆசல வந்து கூட்டுறது யாரும் கேட்க வேண்டியதில்லை. சுத்தம் இல்லையா, விளக்கமாறு எடுக்க படபடம்னு சுத்த வேண்டியது. அதே மாதிரி மலஜல கழுவு சுத்தம் இல்லையா நம்ம கழுவுவது, கஞ்சி ஊத்துறதுக்கு ஆள் இல்லையா, சட்டிக்கு ஒழுங்குள்ளாமல் கிடக்குதா, தூய்மை பண்ணுவதற்கு நாம வருவது. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இறை இல்லங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியாசல்கள், இந்த பள்ளியாசல்கள் வந்து அல்லாஹ்வுக்கு உரித்தானது, வேற யாருக்கும் சொந்தமானது இல்லை. இந்த பள்ளியாசல்களை நம்ம சுத்தமாக வைப்பதும், அங்கே பள்ளியாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு நல்ல பணிகளை செய்வதும், அவர்களுக்காக நாம் உதவுவதும் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பணிகள் ஒரு முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. அதனால நம்ம இந்த பள்ளியாசலுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு மைக்கு போட்டு நீங்க இந்த வேலையை செய்றீங்களா, ஹலோ நீங்க ஒட்டடை அடிப்பீங்களா, நீங்க கூட்ட வருவீங்களா, காலையில வந்து நிற்பீங்களா இப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மளா முன் வந்து நான் இந்த பணியை நான் செய்கிறேன்,
இதற்குரிய வேலைகளை நான் செய்கிறேன், அல்லது அதுக்கு நான் பொறுப்பேற்று 2 பேருக்கு நான் ஆள் அனுப்பி அதை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு காலை மாலை இரவு நேரங்களில் நல் பணிகளுக்காக வேண்டி கொஞ்சமாவது நம்ம செலவிட வேண்டும். ஆனால் நாம் மற்ற பணிகளுக்கு கரெக்டா என்ன செய்கிறோம்? இப்போ பயானுக்கு கூப்பிடுகிறோம், தொழுகைக்கு கூப்பிட்டோம்னா என்ன சொல்வார்? கரெக்டா அங்கே கடை இருக்குங்க, கடையை அடைக்க போகணும், அதே மாதிரி அந்த பொருளை வாங்க போகணும், அவர்கிட்ட வசூல் பண்ண போக வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும்? வியாபாரத்துக்குள்ள எல்லா அளவுகளையும் கரெக்டாக சொல்லிடும். ஆனால் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி என்னைக்காவது அந்த கடைக்காரன்ட்ட இன்னைக்கு பயான் இருக்குங்க, அதனால இன்னைக்கு கடை நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்லியிருக்கோமா? ஏதாவது நமக்கு சொல்லி இருக்கிறோமா? நல்ல ஒரு ஜும்மா ஒரு பயானுக்கு சீக்கிரம் போக வேண்டும், அதனால நான் 12 மணிக்கெல்லாம் கடையை அடைச்சிருவேன், இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது எனவே இந்த கடையை நான் இருக்க மாட்டேன். இருந்தாலும் நம்ம ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல பணிகளுக்கு சொல்லிடுவோம், அங்க வேலை இருக்குது அதனால. ஆனா இதுக்கு வர்றது இல்லை. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். உங்க கடுமையான வேதனையை விட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறேன். இதுவும் ஒரு வியாபாரம் தான். இதுக்கு நீங்க முதலீடு பண்ணுகிறீர்கள், உங்களுடைய நேரத்தை முதலீடு பண்ணுகிறீர்கள், உங்களுடைய உழைப்பை முதலீடு பண்ணுகிறீர்கள், மார்க்கத்துக்காக உங்க பணத்தை கூட முதலீடு பண்ணுகிறீர்கள். இதுவும் ஒரு வியாபாரம் தான். இந்த வியாபாரம் மறுமையில கடும் வேதனையை விட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம். தூமினூன பில்லா, அல்லாஹ்வை நம்புதல், வ ரசூலிஹி அவனுடைய தூதரை நம்புதல், வ துஜாஹிதூன பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் உங்களுடைய உயிராலும் உங்களுடைய செல்வத்தாலும் நீங்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். பணத்தையும் கொடுக்கணும், உங்க நேரத்தையும் கொடுக்க வேண்டும், உங்க உயிரையும் கொடுக்க வேண்டும். இது மறுமையில் உங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒரு பயங்கர வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். நம்ம அப்படி நினைத்து பார்க்கிறோமா? இந்த காலையிலோ மாலையிலோ இரவிலோ இந்த வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு நேரத்தை நாம் கொடுக்கிறோமா? வியாபாரத்துக்கு நேரத்தை ஒதுக்குறோம், வியாபாரத்துக்காக வேண்டி எவ்வளவு விதமான இதையெல்லாம் விரும்புகிறோம். அந்த கடையில் நல்லா இருக்குமா, இந்த ஊர்ல கொள்முதல் பண்ணலாமா, அங்க போய் கொள்முதல் பண்ணலாமா, எவ்வளவு இருந்தால் நன்றா இருக்கும், எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம், எந்த இடத்தை நாம் வாடகைக்கு எடுக்கலாம், எவ்வளவு பேர் வருவார்கள் என்றெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடிய நாம் மறுமைக்காக ஆகிரத்திற்காக வேண்டி இந்த வியாபாரத்துக்கு என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு பணத்தை செலவழித்திருக்கிறோம். எந்த பெண் கணக்கிட்டு பார்த்திருக்கிறார், எந்த ஒரு ஆண் கணக்கிட்டு பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக வேண்டி நம்ம எவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிச்சோம், எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருக்கிறோம், இதற்காக வேண்டி எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம்? இல்ல. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்ச நேரமாவது காலை மாலை இரவுல இருந்து கொஞ்ச நேரமாவது தொழுகை கொஞ்ச நேரம் ஒதுக்கு, நல்ல பணிகளுக்கு கொஞ்ச நேரம் நீ ஒதுக்கு. இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் தப்லுகு, நீ லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த செய்தியின் இறுதியிலே நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி நடக்கின்ற பொழுது எப்படி நல்ல அமல்களையும் செய்து அந்த நல்ல அமல்களுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நல்லறங்களுக்காக வேண்டி அதிகமான நன்மைகளை ஈட்டுவதற்காகவும் கொஞ்சம் பொருளாதாரத்தை நீ செலவழித்து நீ போவாய் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ மறுமையில் வெற்றி அடைவாய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இன்னொரு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். நிறைய பேர்களுக்கு கஷ்டம் வருகிறது, நிறைய சிரமங்கள் வருகிறது. அப்ப நினைக்கிறான் செத்து தொலையலாமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஏண்டா நமக்கு மரணம் வராதா அப்படின்னு நினைப்பவர்கள் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த செய்தியினுடைய இறுதியிலே சொல்லுகிறார்கள், வலாயத்த மன்னை என்ன அஹதுக்குமுல் மௌத், உங்கள யாரும் மரணத்தை நீங்க விரும்பாதீங்க, சீக்கிரம் எனக்கு மரணம் வர வேண்டும்னு ஆசைப்படாதீர்கள். அதற்கு 2 விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் விளக்கமா சொல்றாங்க. நீங்கள் நல்லவரா இருக்கலாம் அல்லது கெட்டவரா இருக்கலாம். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் அது நன்மையில் முடியலாம், கெட்டவராக இருந்தாலும் நன்மையில் முடியலாம். எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள், இம்மா முஹ்சினன், ஒன்று நல்லவராக இருக்கலாம், அப்படி இருந்தால் ஃபல அல்லஹு யஸ்தாத கைரன், நீ இன்னும் கொஞ்சம் கூட காலங்கள் நீ வாழ்ந்தால் நன்மையை அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லவனா நீ இருந்தீன்னா இன்னும் ஒரு 4 ரக்காயத்தை நீ தொழுவாய், 4 பேருக்கு தர்மம் செய்வாய், அதனால உனக்கு கூடுதல் நன்மையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்ட்ட போய் நீ சந்திக்கலாம். இல்ல இம்மா முஸீஅன், நீ என்ன செய்யலாம், சில நேரங்களில் கெட்டவனாக நீ இருந்திருப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ் யஸ்தஅதிப, நீ பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அமைத்து விடலாம். ரொம்ப கெட்டவனா இருக்கிறான், இப்ப ரொம்ப கெட்டவனாக இருக்கக்கூடியவன் கடைசி காலகட்டத்தில் அவனுடைய நிலைமை எப்படி வந்து விடலாம், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருந்து நீ நினைத்தே என்று சொன்னா அல்லாஹ் மன்னித்து நீ சொர்க்கத்துக்கு கூட போயிடலாம். நல்லவனாய் இருந்தால் நன்மையை அதிகப்படுத்ததாக அல்லாஹ் ஆக்கலாம்,
கெட்டவனாயிருந்தால் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு வாய்ப்பாக ஆக்கலாம். அதனால உங்களில் யாரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் யாரெல்லாம் என்ன செஞ்சிடாத, என்னை வந்து நாசமா என்னை வந்து உயிரை எடுத்துட்டு போயிரு, என்னுடைய உயிரை இல்லாமல் ஆக்கிரு, என்னுடைய உலகத்தில் வாழ வைக்காதே அப்படின்னு யாருமே என்ன செய்தார்கள் கேட்டு விடாதீர்கள். நல்லவனாயிருந்தாலும் நன்மை அதிகப்படுத்தலாம், தீயவனாயிருந்தால் பாவ மன்னிப்பை நீங்கள் கேட்டு அதிலிருந்து திருந்தலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த பல சம்பவங்கள் கடைசி கட்ட சிலர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் சொல்றாங்க, சிலர் அப்படியே போயிட்டே இருப்பான், நரகத்தினுடைய விளிம்பு வரையில போயிடுவான், அவ்வளவு பாவம் செய்வான், கடைசியில் அவன் திருந்தி சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஒரு அடுத்த அடி வச்சா அவ்வளவுதான், அடுத்த அடி வைத்தான் என்று சொன்னா நரகத்துக்கு போயிருப்பான். இதே பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, விரும்புல போய் இருந்த அவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து அவர்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறாங்க. அவங்க நல்லறங்கள்ல தன்னுடைய பாவங்களை எல்லாம் மீட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஒருவர் அப்படித்தான் வர்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், இஸ்லாத்தையோட ஏற்கல. அப்போ கேட்குறார், நான் முதல்ல இஸ்லாத்துக்கு ஏற்கவா அல்லது இந்த போர்க்களத்தில் வந்து நான் போராடி உங்களுக்காக நீ போராடவான்னு கேட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள், நீ இஸ்லாத்தை ஏற்றதுக்கு ஒரு போராட்டத்துக்கு போகணும். இஸ்லாத்தை ஏற்றாரு, உள்ள போய் உடனே போர்க்களத்தில் போனால் செத்து போயிட்டார், அவ்வளோதான், அவருடைய உயிர் போயிடுச்சு. அப்போ அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அமீல கலீலா உஜிர கசீரா, ரொம்ப கம்மியாக அமல் செய்து நிறைய நன்மைகளை பெற்றுட்டு போயிட்டாருன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, கடைசியில் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட அவர் சொல்லியிருப்பாரான்னு தெரியல, அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்ப அந்த கடைசி நேரத்தில் ஒரு சின்னது கூட அவனை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய இதில் நம் மனமாற்றங்களை ஏற்படுத்தி நம்மளை திருந்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியில் கடைசியாக சொல்கிறார்கள், நீங்கள் எந்த நேரத்திலும் மரணத்தை விரும்பி விடாதீர்கள். நல்லவனா இருந்தால் நன்மை கிடைக்கலாம், தீவனா இருந்தால் திருந்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் கூட அவர்களை திருத்துவதற்கு, அவர்களை சீர்திருத்துவதற்கு, அவர்கள் நல்வழியில் கொண்டு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதினால் அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த செய்தியில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நம்முடைய அமல்கள் எவ்வளவுதான் செய்தாலும் அது வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அமலும் கூட அது மாதிரி கிடைச்சது கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இறைவனுடைய அருளையும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியல, என்னுடைய தவறுகளை நீ பொறுத்துக்கொள், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு, என்னுடைய அமல்களினால் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நம்ம ரொம்ப குறைவாக நான் செய்திருக்கிறேன் என்பதை அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து நாம் நம்முடைய அமல்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் செய்ய வேண்டியது இல்லை, ரொம்பவும் கம்மியாகவும் ஆக்கிராமல் நடுநிலையோடு நம்மளால் முடிந்த அளவிற்கு நிரந்தரமாக இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அமல்களை விட்டுவிடாமல் இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்து இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வரக்கூடிய நாட்களிலேயும் இதை போன்ற அமல்களை நான் தொடர்ந்து ஒவ்வொன்றாக நான் செய்து கொண்டு வருவேன். நம்மளும் செய்யணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்ய வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்யணும், இந்த மாதிரி தொழுகையில மற்ற விஷயங்கள் ஆர்வத்தை காட்டணும். எப்படி இவ்வளவு கூட்டமாக நாம் இந்த நாளைக்கு வந்திருக்கிறோமோ அதை போன்று மற்ற ஐவேளை தொழுகையிலையும் நாம் வருகின்ற அடிப்படையில் நம்முடைய அமல்களை நிரந்தரமாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தன்னடக்கத்தையும், அவர்கள்ட்ட இருந்த அந்த அமலினுடைய ஆர்வத்தையும், அவர்களிடத்திலிருந்த அந்த பொறுமையையும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர்